பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு வடகடலோர் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தஞ்சாவூர், இன்றைய தினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், நாளைய தினம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 6ஆம் தேதியை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலையில் இருந்தது. மீண்டும் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைய தொடங்கியிருக்கின்றது. அந்த வகையில் இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.